அடுத்ததாக அடையார் காலட்சேப கோஷ்டியில் பங்கு பெற்று சிறந்த ஆன்மீக பேச்சாளராக விளங்கும் டிடி வரதராஜன் சுவாமியை பேச அன்புடன் அழைக்கின்றோம். கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் அடியேனது பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய விழாவின் நாயகரான ஸ்ரீமான் உவே அரங்கராஜ சுவாமியின் கீர்த்திகள் எண்ணற்றவை. அதை எடுத்து ஏம்ப வந்திருக்கும் அன்பர்களின் எண்ணிக்கையோ அதிகம். எனவே நேரம் கருதி அடியேனுடைய உரையை 5 நிமிடங்களுக்கு உள்ளாகவே நிறைவு செய்கிறேன் என்ற உத்தரவாதத்துடன் தொடங்குகிறேன். அடியேன் பெற்ற பேரு இவ்வுலகில் ஆர் பெறுவார் என்று சொல்லலாம்படி சுவாமி திருமாளிகை அமைந்திருக்கும் அடையாறில் அதற்கு பக்கலிலேயே கடந்த 10 வருடங்களாக அடியேன் குடிசையும் அமையப்பெற்று ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்யும் பாக்கியத்தினையும் அடியேனுக்கு வழங்கியிருக்கிறான் திருவேங்கடவன் தன்னுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே. நித்தியமாக அவரை சென்று சேவிக்கும் பேற்றினை பெற்றிருக்கின்றேன். உயர்ந்த விருது, உயரிய பட்டம் இந்திய அரசால் ஒரு இந்திய குடிமகனுக்கு வழங்கப்படும் உயரிய விருது பாரத ரத்னா. அது யாரால் கொடுக்கப்படுகிறது? பாரத ஜனாதிபதி அவரால் கொடுக்கப்படுகிறது. அவர் யார்? அவர் முதல் மூத்த குடிமகன், ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அந்த பாரத ரத்னா விருதுக்கு சமமான ஒரு பட்டம் நம் சுவாமிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பெயர் கலை இலங்கு மொழியாளர். கலை இலங்கு மொழியாளர். அதன் பொருளாவது கல்வி கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்குபவர் மற்றும் உரையாற்றுவதில் வல்லவர் என்பதாகும். இப்பட்டத்தினை நம் சுவாமிக்கு அளித்தவர் மகாமேதையான வைணவ தன்னாச்சாரிய சம்பிரதாய பாதுகாவலரான காஞ்சி பிரதிவாதிபயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமி. அவர் பெருமை தெரியுமா? ஸ்ரீமத் மணவாள மாமுனிகள் தங்காலத்தில் 650 வருடங்களுக்கு முன்னாலே அமைத்த அஷ்டதி கஜங்களுள் ஒருவரான பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சாரிய சுவாமி வம்சத்தில் வந்தவர். காஞ்சி பிபிஏ சுவாமி இந்த வார்த்தையை கலையிலிருந்து மொழியாளர் இந்த வார்த்தையை எங்கிருந்து எடுத்திருக்கிறார் தெரியுமா? திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி 8ஆம் பத்து முதல் திருமொழியில் முதல் பாசுரம் நாயகா நாயகி பாவத்தில் அமைந்தது. தலைமகளான நாயகி திருமங்கையாழ்வார் தலைமகனான திருக்கண்ணபுரத்து அம்மானிடம் கொண்ட ஈடுபாட்டினை தலைமகளின் தாயார் வியந்து போற்றும் பாசுரம். சிலை அந்த பாசுரத்தை அனுபவிப்போமா? சிலையிலங்கு பொன்னாழி தென்பட தண்டுவன் சங்கமென்கின்றாளால் மலையிலங்கு தோல் 4 மற்றவனுக்கெற்றேகான் என்கின்றாளால் முலையிலங்கு பூம்பயலை முன்போட அன்போடு இருக்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொலோம். நாயகி பாவம் பூண்ட நம் சுவாமி ஈடுபாடு கொண்டது திருக்கோட்டியூரானிடத்து. அதே காஞ்சி சுவாமி நம் டாக்டர் எம்ஏ சுவாமி அவர்களுக்கும் எம்ஏ சுவாமிக்கும் ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட பட்டம் தெரியுமா? மிகு ஞான சிறுகுழவி. குழவி சிறுகுழவி, ஞான சிறுகுழவி, மிகு ஞான சிறுகுழவி. எப்படிப்பட்ட அற்புதமான பட்டத்தை கொடுத்திருக்கார் அவருக்கு. இது திருவாய்மொழியிலிருந்து 4ஆம் பத்தில் 8வது பாசனத்தில் இது வருகிறது. ஒரு சிறந்த வசனம் உண்டு. வேதேஷு பௌருஷம் சூக்தம். வேதங்கள் சிறந்தது புருஷ சூக்தம். தர்ம சாஸ்திரேஷு மாணவகா. தர்மசாஸ்திரங்களுள் மனுஸ்மிருதி.
பாரதே பகவத்கீதா, மகாபாரதத்திலே பகவத்கீதை, புராணேஷு ச வைஷ்ணவம், புராணங்களுள் ஸ்ரீ விஷ்ணு புராணம். இது ஸ்ரீ ஆளவந்தாரால் புராண ரத்னம் என்று போற்றப்பட்டது. இவற்றோடு இப்போது நவீனமாக நாம் ஒன்றை துணிந்து சேர்த்து கொள்ளலாம். கத்தியேஷு உரைத்திறங்களுள், பத்தியம்னா பொயிட்ரி, கத்தியம்னா புரோஸ். அரங்கராஜன் சுவாமி யதா நம்பிள்ளை உரைத்திறன், நம்பிள்ளை உரைத்திறன். இதில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டென்றால் பலத்த கரகோஷத்தை எழுப்பி அதன் மூலம் அங்கீகரிக்கிறான். அடியன் சொன்ன பலத்த கரகோஷம்னு இது ஏதோ கொசு தட்டுற மாதிரி இருக்கு. இது மசோதா பாஸ் ஆகணும், எல்லாரும் சேர்ந்து கைத்தாதான் மசோதா பாஸ் ஆகும். மறுபடியும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்கவர் நம் சுவாமி. கடமையில் சிறிதும் வழுவாதவர், கண்ணியம் மிக்கவர், நீண்ட நெறிய திருமேனி உடையவர், ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றும் அவரை அழைக்கலாம். திருநெற்றியில் எப்பொழுதும் பளிச்சுடும் அழகிய திருவன் காப்பு, திருமுக மண்டலத்தில் அனைவரையுமே தம்பக்கல் ஈர்த்து இழுக்கும் ஒரு அன்பு காந்த சக்தி கவர்ச்சி, திரு அதரத்தில் எப்பொழுதும் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் ஓர் அற்புத புன்னகை. இவருக்கு கோபம் வந்து பார்த்ததில்லை, இவரது புன்னகை சிரிப்பு மறைய கண்டதில்லை. மதுராதிபதியாவார் நம் சுவாமி. ஸ்ரீ வல்லபாச்சாரியர் தமது மதுராஷ்டகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனை புகழ்கிறார். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம். கமனம்னா நடையவர். ராமரை போலே கிருஷ்ணருக்கு இருக்கிறதாம் என்று சொல்வார் அவர். அப்படிப்பட்டவர் கடைசியாக ஒரு வார்த்தை சேர்க்கிறார், மதுராதிபதே அகிலம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம் என்று சேர்க்கிறார். நம் சுவாமியையும் மதுராதிபதி என்று அழைப்பதில் தட்டில்லை. ஏனெனில் நமது சுவாமியும் மதுரா கல்லூரியிலே மாணவ செல்வங்களுக்கு தமிழ் பேராசிரியராகவும் விளங்கியவர். இறுதியாக நம்மாழ்வாரின் திருவாக்கிக்கிணங்க தம் உள்ளம் உரை செயல் இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கியவர் நம் சுவாமி. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான நம் சுவாமியை எவர் ஒருவர் குருவாக ஏற்கின்றாரோ அவருக்கு தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தன் நிர்கேதிக கிருபையினாலே மோட்சத்தை நல்குவார் என்பதில் ஐயப்பாடு ஏதுமில்லை. ஏனெனில் இது ஸ்ரீ உபதேச ரத்தன மாலை கூற்று. அரங்கராஜ மாமுனிகளே, இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று சிறந்தாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் வரலொண்டி ரங்கசாமி என்றவர். இவரை பற்றி ஒரு நிமிஷம் கொஞ்சம் கூடவே பேசிட்டேன். ஒரு சமயம் திருநெடுந்தாண்டகம் பதிப்பாகி கொண்டிருந்த சமயம் ராம்ஜி பிரிண்டர்ஸில் பதிப்பாயிட்டது. அரங்கராஜன் சுவாமி தான் அதை பதிப்பித்திருந்தார். அப்போது காஞ்சி சுவாமி எழுதியிருந்தார் மதுரைக்கு. அப்போ அவருடைய திருந்தாக்குள்ள இருந்த போது அந்த திருவாணிகளை எழுதியிருந்தார் சுவாமி. காஞ்சி சுவாமி மதுரைக்கு வந்தால் தங்கக்கூடிய திருவாணிகை இவருடைய திருவாணிகை தான். இவர் சுவாமி அப்பொழுது நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிவிடுகிறேன். திருநெடுந்தாண்டகம் அச்சு போட்டாச்சு. சுவாமி அரங்கராஜ சுவாமி இதை எடுத்துட்டு போறார். போறச்ச ஒரிஜினல் கொண்டு போகிறார். கொண்டு போய் இந்த பாரத்தை கொண்டு காமிச்சாரா. ஒரிஜினல் எங்கேன்னு கேட்டிருக்காரு. கொண்டு போகலாம், மறந்துட்டார் சுவாமி. சரி, நான் சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒப்பிச்சார் காஞ்சி சுவாமி. அரண்டு போயிட்டார் சுவாமி. அதாவது மணவாள மாமனிகள் எப்படி அத்தனையும் தன் சிந்தையிலே தேக்கி வைத்திருந்தாரோ அதே போல் நம்ம காஞ்சி சுவாமி அத்தனையும் சிந்தையிலே தேக்கி வைத்து திருநெடுந்தாண்டக பங்கிகளை அப்படியே வாசிச்சாராம். அவர் அவதார புருஷர். அத்தகைய அவதார புருஷர் சுவாமியுடைய திருமணிகளில் தங்கியிருக்கிறார். அவர் நம் சுவாமியிடம் ஈடு காலட்சேபம் கேட்டவர்.
எழுத்தாளர் எழுத்துக்களிலே கதைகளிலே ஆன்மீகத்தை புகுத்தி மக்களுடைய மனசிலே ஒரு பக்தி வெள்ளத்தை புகுத்தக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர் அன்னாரை அவரை அன்போடு இங்கே உரையாற்ற அழைக்கின்றனர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அரங்கராஜன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். என்னுடைய ஆச்சாரியர் ஞான ஆச்சாரியார் அரங்கராஜன் சுவாமிகளுக்காக இங்கே கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் திருப்பாதங்களையும் தொட்டு வணங்கி இங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை 4.5 நிமிடங்களிலிருந்து 5.5 நிமிடங்களுக்குள் செய்து முடித்து விடுகிறேன் என்ற வாக்குறுதி கொடுத்து தொடங்குகிறேன். ஒருவேளை அரங்கராஜன் சுவாமிகள் என்னுடைய ஞான ஆச்சாரியனாக இல்லாமல் இருந்திருந்தால், அவரிடம் நான் ஈடு வியாக்கியானம் பாடம் கேட்காமல் இருந்திருந்தால், வைணவர்கள் நிறைந்த இந்த சபையிலே வைணவ பெரியார்கள் அலங்கரிக்கும் இந்த சபையை வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்க கூட தகுதி இல்லாதவர் தான். என்னை ஆளாக்கி இந்த நிலைக்கு உயர்த்திய அரங்கராஜன் சுவாமிகளுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அவர் ஈடு வியாக்கியானத்தை மட்டும் நடக்கவில்லை, அன்பு நெறியை சொல்லிக் கொடுத்தார். முதல்ல கிளாஸுக்கு போகிறேன், எனக்கு அபிவாதையை தெரியுங்கிற பெருமையினால் சுவாமிகள் காலில் விழுந்து அபிவாதையை சொல்கிறேன். பொறுமையாக கேட்டார். கேட்டு முடித்த உடனே சொன்னார், இதோடு முடிச்சிருக்கோம், இனிமேல் அபிவாதையை சொல்ல வேண்டாம் அப்படின்னார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நான் அதுக்கு பாராட்ட போகிறேன்னு நினச்சேன். அது அர்த்தமெல்லாம் கூட மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தேன். நாங்கள் ஸ்ரீவத்ச போகிறோம், பார்கவ சவன ஆப்புணவான அவுருவ ஜாமதைக்க பஞ்சாரிஷே இதெல்லாம் சொல்லலாம், ஏன் இப்படி சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன். அப்போ அவர் முதல் கிளாஸ் முதல் பாடம் அதுதான். அதுக்கப்புறம் தான் திருப்பல்லாண்டு ஆரம்பித்தார். நீங்கள் ஒவ்வொரு தரமும் அபிவாதையை சொல்லும்போது இந்த 5 ரிஷிகளின் வழித்தோன்றல் எஜுர்வேதத்தை படிப்பவன் சொல்லிகிட்டே இருந்தேன்னா அகம்பாவம் தான் வரும், ஞானம் வராது அப்படின்னு. அன்னிலேருந்து அபிவாதையை நான் சொல்கிறதில்லை. அதே மாதிரி அதுக்கு பேரலாம் ஒன்று நடந்தது. நான் 42 வருஷமாக மதுரையில் ஆடிட்டராக இருக்கேன். ஸ்ரீதர் தான் என் பேரும், நானும் ஆர் ஸ்ரீதரன் தான். ஃபோனில் எப்போ பேசினாலும் ஆடிட்டர் ஸ்ரீதர் பேசுகிறேன், எப்படி இருக்கேன் ஆடிட்டர் ஸ்ரீதர் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் அபிவாதையை சொல்கிற மாதிரி தான். என்னை என் தொழில் விஷயமாக கூப்பிட்றவாளுக்கு நான் ஆடிட்டர்னு தெரியும், மற்ற வாழ்க்கை அது தெரியணுங்கிற அவசியம் இல்லை. என் மனசில் பக்தி இருக்கிறது என்னுடைய ஆச்சாரியர்களுக்கு தெரியும், சுவாமிக்கு தெரியும், மற்ற வாழ்க்கை எதுக்கு தெரியணும். அதனால் அதுவும் இது பண்ணி விட்டேன். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கிறது, 2010ஆம் வருஷம் மணவாள மாமுனிகள் பற்றிய புத்தகம் கூடலர் கோவிலில் வெளியிட்டார். அதுக்கு நான் போயிருந்தேன். அதுக்கு அவருடைய பையன் ஸ்ரீதர் வரதா இருந்தது, அது கடைசியில் வர முடியல. எனக்கு அது ஞாபகம் இருக்குது அந்த காட்சி. அந்த கோவில் வாசலில் 10 நிமிஷத்தில் விழா ஆரம்பிக்க போகிறது காத்துட்டு இருந்தார். நான் கேட்டேன் என்ன அப்படின்னு. ஸ்ரீதர் வரதா இருந்தது, வர முடியல போகிறது அப்படின்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு 2 ஆர் ஸ்ரீதரன் இருக்கா, ஒரு ஆர் ஸ்ரீதரன் வரலன்னு, இன்னொரு ஆர் ஸ்ரீதரன் வந்துட்டேன்னு ஆரம்பிப்போம் அப்படின்னேன். அப்படித்தான் இந்த விழாவை ஆரம்பித்தோம். நான் முதல்ல கிளாஸ் சேர்ந்த உடனே கேட்டேன் என்ன குருதட்சணை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் நெத்தியில் ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் டெய்லி வரும்போது ஒத்த 8 வாங்குவோம் அப்படின்னார். முதல் நாள் அவரே தன்னுடைய கையால் எனக்கு ராம போட்டு விட்டார். அதுக்கு என்ன பெருமைன்னு அப்புறம் தெரிஞ்சுது. அப்போல்லாம் காத்தால 6:45 7 மணி கிளாஸ் ஆரம்பிச்சிடும். முடித்தோடனே அப்படியே ஆஃபீஸுக்கு போயிடுவேன். ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ஹியரிங் போனேன். ரொம்ப சிக்கலான ஹியரிங். என்னாலையும் என் பக்கத்தை ப்ரூவ் பண்ண முடியல, அவராலையும் என்னை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியல. தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். அவர் திடீர்னு நிமிர்ந்து என்னை பார்த்தார், நீங்கள் நாமெல்லாம் போட்டிருக்கீங்க சார், பொய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னார். அன்னிலேருந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது. நாமம் ஒரு சின்னம் இல்லை, ஒரு பெரிய பொறுப்பு. இட்ஸ் a huge ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நம்ம உணரணும். நான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கிய ஆசிரியர்கள் 1000 பேர். அவளெல்லாம் நான் 2 வகையாக பிரிச்சிருக்கேன். ஒன்று அறியாமையை அகற்றிய ஆசிரியர்கள், இன்னொன்று அன்பை புகட்டிய ஆசிரியர்கள். அறியாமையை அகற்றியவர்கள் 1000 பேர். எனக்கு 1ஆம் கிளாஸ் பாடம் எடுக்கிற சந்திரா டீச்சர், 3ஆம் கிளாஸில் பாடம் எடுத்த மிஸ்ஸஸ் இஸ்ரேல், 6வது எடுத்த பாலையா, 7வது சாலமன், பியூசியில் முதல்ல அக்கௌண்டன்சி சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபஸர் கிரகராஜன், எல்லாரும் எனக்கு இன்னும் நன்னா ஞாபகம் இருக்கு. அவள் எப்படி பேசுவா எல்லாருமே நன்னா ஞாபகம் இருக்கு.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த 2வது கேட்டகரி டீச்சர்ஸ், அன்பை புகட்டும் ஆசிரியர்கள், அதில் நான் ஒரே ஒருத்தரை தான் பார்க்க முடியும். அது அந்த அரங்கராஜ சுவாமி. அவரை பற்றி எல்லாரும் சொன்னான். அவர் சொன்னதில் அடிநாதமாக என்ன இருந்தது அப்படின்னா, அவர் கோச்சிக்கவே மாட்டார், அதிர்ந்து பேச மாட்டார், தப்பு பண்ணினாலும் அதிர்ந்து பேச மாட்டார். நான் ரொம்ப நம்ம சம்பிரதாயத்துக்குள்ள வரல. அவர் என்ன பண்ணாலும் என்ன சொல்லுவாங்க, இனிமே அப்படி பண்ணாதீங்க, எனக்கு இந்த சூடான காஃபியை தூக்கி குடிக்க முடியாது. ஸோ நான் முதல் தரம் ஆற்றுக்கு போன உடனே மாமியை நினைக்காம இருக்கவே முடியாது. மாமி கையால் எத்தனை காஃபி வாங்கி சாப்பிட்டுப்பேன்னு நினைக்கிறேன். முதல்ல காஃபி தான், அதுக்கப்புறம் தான் ஈடு வியாக்கியானமெல்லாம். அந்த முதல் தரம் காஃபியை நான் வழக்கம் போல் ஆற்றுல சாப்பிட்ற மாதிரி அப்படி சாப்பிட்டுட்டேன். ஒன்றுமே சொல்லலை, பார்த்துட்டே இருந்தேன். இனிமேல் காஃபியை கொஞ்சம் அப்படி தூக்கி சாப்பிட பழகிக்கொண்டு அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்படி சொன்னதுனால எனக்கு இப்போ காஃபியே இப்போ எனக்கு சாப்பிட முடியல, ரொம்ப சூடாக சாப்பிட்றதுனால. ஆனால் ஒவ்வொரு தடவும் காஃபி சாப்பிடும்போது என்னுடைய ஞான ஆச்சாரியன்னு அவர் நினைக்க வச்சுட்டார். அதான் நான் அது இப்போ எல்லாரும் சொன்னது காரணம் அதான். அறிவை புகட்டும் ஆசிரியர்கள் கண்டிப்புடன் பாடம் நடத்த வேண்டும். இல்லாட்டி அறிவை உள்ளே போட்ட முடியாது. அறிவு பல சமயங்களில் கசப்பான மருந்தாக இருக்கும். ஆனால் அன்பை புகட்டும் ஆசிரியர்களுக்கு கண்டிப்பு இருக்கவே முடியாது. கண்டிப்போடு இப்படி அன்பை போட்ட முடியும்? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் அன்பை புகட்டுறதுக்கு என்ன எஃபெக்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, the proof of putting is in the eating. நான் 42 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏறக்குறைய 30 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். என்னுடைய 93வது புஸ்தகம் இப்போ தான் வந்தது. அரங்கராஜன் சுவாமிகள்கிட்ட நான் சிஷ்யனாக சேர்ற வரைக்கும் மனசுக்கு தோணுனதெல்லாம் எழுதியிருந்தேன். என்னுடைய கதைகள் எல்லா புஸ்தகத்துலையும் வந்திருக்கு. சில கதைகள் பேசப்படும், சில கதைகள் விமர்சிக்கப்படும், பல கதைகள் திட்டப்படும். அப்படித்தான் எழுதியிருந்தேன். ஆனால் இவர்கிட்ட 2008லேருந்து 2012 வரைக்கும் 4 வருஷம் அவர் கொடுத்த இதில் அதுக்கப்புறம் தான் ஆன்மீகத்தை பற்றி எழுத ஆரம்பிச்சேன். ஆன்மீகத்தை பற்றி என்னுடைய முதல் முழு நீள புத்தகம் வல்லமை தாராயம். அந்த புத்தகத்தை அரங்கராஜ சுவாமிகளுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணேன். புஸ்தகத்தை அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன் இந்த மாதிரி. அவர் சொன்னார், நான் நிறையா புஸ்தகம் எழுதியிருக்கேன், நான் நிறையா புஸ்தகத்துக்கு அணிந்துரை எழுதி கொடுத்துருக்கேன், நிறையா பேர் என்ன கோட் பண்ணி புஸ்தகம் எழுதியிருக்கார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே முதல் தரமாக ஒரு நூலாசிரியர் ஒரு புஸ்தகத்தை எனக்கு சமர்ப்பணம் பண்ணது இப்போ தான் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அது அந்த மாதிரி ஒரு பெருமை பகவானுடைய அருள் இல்லாமல் நிச்சயமாக கிடைக்காது. அவர் எத்தனையோ பாசனங்கள் சொல்லிக் கொடுத்தார். இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஈடு வியாக்கியானம் 700-800 பாசனங்களுக்கு ஈடு வியாக்கியானம் கேட்டேன். அதுபோக ரகசிய கிரந்தங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், நிறைய சொல்லிக் கொடுத்தார். நடுவில் நான் ஒரு டேப் ரெக்கார்டர் வந்து அவர் பேசுறதெல்லாம் எடுத்துட்டு ஆற்றுல உட்காந்து 2 மணி நேரம் அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். இன்றைக்கும் என்னுடைய கம்ப்யூட்டரில் 1.5 GB டேட்டா இருக்குது. அரங்கராஜன் கிளாஸிக்கே டேட்டா வச்சுருக்கு. எல்லாத்துலையும் எனக்கு ரொம்ப மனசில் தைச்ச பாசனம். இன்றைக்கும் அந்த பாசனத்தை நினைக்கும் போது கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த நம்மாழ்வார் 11வது பாட்டில் பலசுருதி மாதிரி பாடியிருப்பார். அதில் ஒரு இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மாழ்வார் பலசுருதி சொல்கிறதில்ல, விருப்பம் இல்லைன்னு சொல்கிறது. ஏன்னா பகவானை பாடுறது தான் பலன். பலனுக்கு யாராவது பலனை கேட்பாளா? அதைத்தான் நம்மாழ்வார் எப்படி இடித்து உரைத்தார். மரபு, இலக்கிய மரபு பலசுருதி சொல்லி ஆகும். அதை அந்த பாசுரத்தை இவர் விளக்கின விதம், அதற்கு தேர்ந்தெடுத்த வார்த்தைகள். அந்த பாசுரம் என்னன்னா, திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுரனை திருவடி சேர்வது கருதி செழும்பூர் சடகோபம் திருவடி மேல் உரைத்த தமிழ் 1020 திருவடியே அடைவிக்கும் திருவடி சேர்ந்து ஒன்றுமிகும். இதுக்கு பல சுருதியும் பேரு. இதுக்கு என்ன பலன்? திருவடி மேல் சொன்ன தமிழை நீங்கள் சொன்னால் அது திருவடியே உங்களை அடைவிக்கும். ஆக இதை பலனும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த பாசுரம் இவர் சொன்ன என் மனசில் தெரிச்சதுக்கு ஒரு பெரிய பலன் இருந்தது. 2014ஆம் வருஷம் என்னுடைய தாய்க்கு புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு மெட்ராஸ் அப்பல்லோவில் தான் அட்மிட் பண்ணியிருந்தோம். திங்கக்கிழமை காத்தால ஒரு 8 மணிக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. 7 மணிக்கு அம்மா அழுதுன்னு இருக்காங்க. அம்மாவுக்கு பயம். டாக்டர் சொல்லிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எல்லாம் சரியாக பார்த்துட்டோம் அப்படின்னு. அம்மா அழுதுன்னு இருக்காங்க. அப்போ என் தங்க சொன்னால்,
அம்மாவுக்கு என்ன இருந்தாலும் உன் மேலே தான்டா ஆசை ஜாஸ்தி, நாங்கள்லாம் வெளியில் நிற்கிறோம், நீ ஏதாவது சொல்லுவது. அம்மா என் கையை பிடிச்சிட்டு அழகிறான். என்ன சொல்கிறது? எனக்கு அது ஒன்றும் நடக்காதுமா, கவலைப்படாதுன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. அம்மா கையை பிடிச்சிட்டு இந்த பாசறைக்கால் திருவடியை நாராயணனை கேசவனை பரஞ்சொடரை திருவடி சேர்வது கருதி செழுங்குருகு சகோபர் திருவடி மேல் உரைத்த தமிழ் 1010 திருவடியே அடைவிக்கும் திருவடி சேர்ந்து ஒன்றுனோம். இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் முடிவில் என்ன ஆகும்னு தெரியாது. அதை டாக்டர் முன்னாடியே ஹிண்ட் பண்ணிட்டார். எப்படி இருந்தாலும் அம்மா வந்து அதை தைரியத்தோட அதை எதிர்கொள்ள வேண்டும்ங்கிறத அந்த பாசுரத்தை சொன்னேன். அவர் அரங்கராஜன் சுவாமிகள் அந்த பாசுரத்தை என்னிடம் சொன்ன விதம், தேர்ந்தெடுத்த வார்த்தைகள், அம்மா தைரியமாக போகலாம். ஆப்ரேஷன் வெற்றியாச்சு. அதுக்கப்புறம் 11 வருஷம் பூரண நலத்தோட வாழ்ந்தார். அதுதான் இவருடைய அன்பினுடைய எஃபெக்ட் அந்த பாசுரம் மூலமாக வந்து. இன்னைக்கு இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசை தான். கண்ணன் சுவாமிகள் அவன் நேரத்தை பார்த்துட்டு கவலைப்பட்டு இருக்கார். ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அரங்கராஜன் சுவாமிகள்கிட்டையும் ஸ்ரீதரத்தையும் கண்ணன் சுவாமிகிட்டையும் இப்போவே சொல்லிடுறேன். என்னுடைய குருதேவரான அரங்கராஜன் சுவாமிகளின் 100வது திருநட்சத்திர விழாவில் பேசுவதற்கு எனக்கு இப்பவே சீட்டில் ஒரு துண்டை போட்டு இடத்தை பிடிச்சி வச்சிடுறேன். பகவான் அவருக்கு 100 வருஷத்துக்கு மேலே எத்தனையோ வருஷங்கள் வாழ்வதற்கு அருள் புரிவார் என்று தெரியும். எல்லோருக்கும் வணக்கம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎஸ் திருவடிகளே. அடுத்தது எழுத்தாளர் சுஜாதா தேசியர் அவர்கள். அவர் பெங்களூர்லேருந்து மெட்ராஸ்க்கு வரும்போதெல்லாம் சுவாமியை அடையார் இல்லத்தில் போய் சந்திச்சு அவரோட பேசி அவர்கிட்ட பெற்ற அனுபவங்களை எல்லாம் எழுதிட்டு வர்றார். அவர் ரொம்ப எளிமையாக எழுதி அந்த நூல்களை எல்லாம் கொண்டு வந்து சுவாமிகிட்ட காமிப்பார். அவரும் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார். 2 பேருக்கும் பெரிய நல்ல உறவு இருந்தது. கருத்துக்கள் பரிமாற்றங்கள் நிறைய இருக்கும். அவருடைய அனுபவங்களை எல்லாம் இப்பொழுது சுஜாதா தேசியன் அவர்கள் பேச கேட்கலாம். ஆச்சரியம் இங்கே இருக்குது. 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி எல்லாரும் வெச்சக்கண் வாங்காமல் ஒரே இடத்துல நகராமல் வாட்சை பார்க்காம இங்கே அமர்ந்துருக்கோம். சுவாமி எல்லாரும் இன்னைக்கு நாயகன் அப்படின்னா அவர் வைஷ்ணவ ஜனநாயகன். ரீல்ஸ் அப்படின்னா இது வந்து நான் ரீல்ஸ் பண்ண போகிறதில்ல, ரியல் தான். அடியனுடைய ஆச்சாரியன் 46ஆம் பட்டம் அழகிசுந்தர் அவர்களை வணங்கி இந்த அரங்கில் இருக்கும் பெரியோர்கள் ஆச்சாரியர்களை வணங்கி என் அனுபவற்றை சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறேன். ஆங்கிலத்தில் ஆட் மேன் அவுட் அப்படின்பார். எல்லோரும் என் மூஞ்சியை பார்க்காதீர்கள். 2-3 பேர் வடங்கில் இருந்தால் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்ல வர்றது அது இல்லை. இங்கே வந்து எல்லோரும் பல நூல்களை படித்தவர்கள். நான் முகநூலை படித்தவன், அவ்வளோதான். ஃபேஸ்புக். கடைசியில் வருபவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. நான் பேச நினைத்ததெல்லாம் முன்னாடியே எல்லாரும் பேசிவிட்டார்கள் என்று புலம்புவார். நான் அப்படி புலம்ப போவதில்லை. அரங்கராஜன் சுவாமியை பற்றி எவ்வளவு பேசினாலும் திரும்ப திரும்ப சொன்னதே சொன்னாலும் பேசுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அது சலிக்கவே சலிக்காது. இந்த 90ஆம் ஆண்டு விழா அதற்கு அரங்கராஜன் சுவாமியை வாழ்த்துவதற்கு முன் நான் இன்னொரு முக்கியமானவரை வாழ்த்த வேண்டும். அது மணவாள மாமை.
என்னடா தேசிகன் மணவாள மாமனிகளை வாழ்த்துகிறாரே என்று யோசிக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என் மனைவி அடிக்கடி சொல்வார், உங்களுக்கு அமையும் நண்பர்கள் எல்லாம் வயதானவர்களாக இருக்கிறார்கள் என்பார். ஒன்று என் எழுத்தாளர் சுஜாதா, அவரும் ரங்கராஜன். இன்னொன்று அரங்கராஜன் இருக்கவே இருக்கிறார், எப்போதும் இளமையாக ரங்கா ரங்கா கோபுரத்துக்குள் இருக்கும் நம்பெருமாள் ரங்கராஜன். இன்று ஃப்ரெண்ட்ஷிப் டே. நான் என்ன பேசுவது என்று அரங்கராஜன் மகளிடம் கேட்டேன். நீங்கள் அவருக்கு ஆப்த நண்பர் அப்படின்னா. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் டேல அரங்கராஜன் சுவாமி பற்றி பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. என் சொந்த ஊர் காவேரிப்பாளையம், ஸ்ரீரங்கம். வேலைக்காக ஞான மண்டபமான கர்நாடகாவுக்கு போனேன். ஞானை தேடி இல்லை, 1ஆம் தேதி சம்பளத்துக்கு. இந்த ஏரி வந்த பிறகு அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 11 வருஷம் இருக்கும். அப்பொழுது என் அலுவலகத்தில் என்ன சொன்னார்கள், நீ சென்னைக்கு வேலைக்கு திரும்ப, பெங்களூர் சென்னைக்கு போக வேண்டும் என்றார்கள். நான் என் மேனேஜரிடம் சொன்னேன், என் மாமனார் வீடு அங்கே தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இல்லை, அங்கே தான் போக மாட்டார். இங்கே போனவுடன் அலுவலகத்தில் கற்றாரை கற்றாரை காமுவர் என்பது போல என் சீச்சலத்தை பார்த்து இன்னொரு சீச்சலக்காரர் என் பக்கம் வந்தார். யார் என்ன என்று விசாரித்தார். நானும் சொன்னேன், நீங்கள் நிறைய எழுதுகிறீர்கள் வைஷ்ணவ சம்பந்தமாக, உங்களுக்கு மண்ணு புகழ் மணவாள மாமனிவன் புத்தகம் தெரியுமா அப்படின்னார். தெரியாது, யார் எழுதியது என்று. என்ன இது கூட தெரியாது அப்படின்னு சொல்லி, அது அரங்கராஜன் சுவாமி என்றார். அவர் கிட்டத்தட்ட அவர் ரொம்ப அடைஞ்சார். நான் வாசு சுவாமியிடம் கூட கேட்டேன், இல்லை அது பிரிண்ட்ல இல்லை அப்படின்ட்டார். அவர் ரொம்ப ஏங்கினார். அவர் ஒரு நாள் நான் சொன்னார், நான் போய் அரங்கராஜன் அடையாறில் இருக்கிறார், நான் போய் அவர் வீட்டில் கேட்க போகிறேன், நீ வருகிறாயா என்றார். நான் அன்றைக்கு ஏதோ ஒரு மீட்டிங், அதனால போக முடியவில்லை. மறுநாள் அவர் வந்தார். அவர் வந்த பிறகு அவர்கிட்ட கேட்டார், புத்தகம் கிடைத்ததா? அவர் இல்லை, போய் கதவை தட்டினேன், சுவாமி வந்தார், கேட்டேன், எக்ஸ்ட்ரா காப்பி இல்லை என்றால் வந்து விட்டேன் என்றார். அப்புறம் பல மாதங்கள் ஓடிவிட்டது. திரும்ப திரும்ப என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போ ஒரு நாள் நானே சரி அடையாறுல போய் சுவாமியை சேவித்து விட்டு வாங்கி வரலாம் என்று அட்ரஸ் வாங்கி கொண்டு போனேன். அப்பொழுது கதவை கட்டினேன். சுவாமி தான் கதவை திறந்தார். யார் என்ன என்று விசாரித்தார். நான் தேசிகன் அப்படின்னு. எனக்கு வைஷ்ணவ பரிபாஷை எல்லாம் தெரியாது. வெறும் தேசிகன் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னேன். உள்ளே கூப்பிட்டு என்ன எது என்று விசாரித்தார். அப்பொழுது இந்த மாதிரி மண்ணு புகழ் மணவாள மாமனிவன் புத்தகம் வேண்டும் அப்படின்னு. அவர் என்னிடம் காப்பி எதுவும் இல்லையே என்றார். அப்பொழுது சுவாமி அம்மங்கார், இவரை பார்த்தால் பசுவுக்கு அகந்திகை கொடுக்கும் ஒரு நல்லவர் போல் தெரிகிறதே என்று பார்வை மட்டும் பார்த்தார். சுவாமி அதை புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு உள்ளே போயிட்டு, என்னிடம் காப்பி எதுவும் இல்லை, இது என்னிடம் இருக்கும் ஒரே காப்பி என்று ஆசிரியர் அன்பளிப்பு என்று 23/9/2015 என்று கையெழுத்து கொடுத்தார். அப்பொழுதுதான் எனக்கும் சுவாமிக்கும் ஒரு பரிச்சை இருக்கிறது. அதன் பிறகு அவர் எனக்கு ஒரு மென்டாராகவே இருந்தார். என்ன சந்தேகம் எப்பொழுது வந்தாலும் அவரிடம் தான் போய் கேட்பேன். ஒரு முறை பட்டரிடம் ஒரு அரசன் எனக்கு ராஜாங்க காரியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, நான் எதை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். அதுக்கு பட்டர் சொன்னார், நீ கடலையே தியானித்துக் கொண்டிரு அப்படின்னார். இப்படி பல முத்துக்களை அவர் உதித்தார். இப்போது சொன்னதும் அவர் சொன்னதுதான்.
சுவாமி சொன்னதை எல்லாத்தையும் தொகுத்தாலே இன்னொரு வார்த்தாமலையே நம்மளுக்கு கட்டிடும். அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து நான் திரும்பி பெங்களூர் வந்துவிட்டேன். அப்பொழுதும் சுவாமி தொலைபேசியில் என்னை அழைத்து இந்த ஆழ்வார் பாசுரங்களை படித்துக் கொண்டிருந்தேன், உங்கள் நினைவு வந்தது என்று கிட்டத்தட்ட 30 நிமிஷம் என்ன அதை பற்றி சொல்லுவார். நான் குறிப்பிட்டு விடுவேன். இத்தனைக்கும் சுவாமிக்கும் எனக்கும் அவரோட பாதி வயது தான் நன்றி. அவர் எதுக்கு என்ன நினைத்து அவர் வந்து இவ்வளவு சொல்ல வேண்டும், அதுதான் நரங்கரன் சுவாமி. நிறைய எழுதி கொண்டு வந்தேன், பட் நேரம் இதற்குனால் நான் சிலதெல்லாம் இது பண்ணி எடுக்கிறேன். சுவாமியின் பேச்சை கேட்டால் ஒரு நாத்திகர் கூட ஒரு வைணவராக மாறிவிட்டார் என்று சொன்னார். ஒரு நாத்திகருக்கே இந்த நிலைமை என்றால் ஒரு பக்தருக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப காலமாக இந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த திருமணத்தூள் எதுக்கு என்று தெரியாது. அதெல்லாம் ஆழ்வார்கள் வந்து அந்த அனுபவத்தை அந்த அனுபவ வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகாமல் செல்வதற்காக தூணை பிடித்துக் கொள்வார்கள் என்பார்கள். சுவாமியின் பேச்சை கேட்டால் பக்கத்தில் ஒரு தூணை பிடித்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு இனிமை, அவ்வளவு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ்வளவு தமிழ். இந்த மாதிரி சொல்லுவதற்கு மற்றவர்கள் கோச்சிக்க கூடாது என்று இது மாதிரி உபன்யாசம் பண்ணுவதற்கு இன்று யாரும் இல்லை. சுவாமியிடம் இன்னொரு எப்பொழுது எது சந்தேகம் வந்தாலும் அவரிடம் கேட்கிறேன். நான் பொதுவாக எழுதுவதெல்லாம் ஒரு பத்திய சாப்பாடு மாதிரி தான், ரொம்ப காரம் இல்லாமல் சுமாராக எழுதுவேன். அப்படியே சில சமயம் ஏதாவது எழுதுவது, சில கண்டனங்கள், சில கமெண்ட்ஸுகள் வருது. இப்படி ஒரு முறை வந்தது. அவரிடம் போய் இது மாதிரி எழுதினேன், இது மாதிரி சில பேர் அபிப்பிராயப்படுகிறார்கள் என்று அவரிடம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். மறுநாள் எனக்கு கால் செய்து, நீங்கள் எழுதியது தவறே, கரெக்டாக எழுதியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் பல விஷயங்களை சொன்னோம். சுவாமியை பற்றி காஞ்சி சுவாமிகள் கலைஞரின் மொழியாளர் என்று பட்டத்தை கொடுத்தார். அப்பொழுது சுவாமி அவரிடம் போய் எனக்கு எதுக்கு இந்த பட்டம் என்று கேட்டார். அதுக்காக காஞ்சி சுவாமிகள் சொன்னார், நீ எழுதும் கடிதங்களில் எல்லாம் ஆழ்வார்கள் ஈர தமிழ் சொற்களை வைத்தே எழுதுகிறாய், அதனால் உனக்கு அந்த பட்டம் முக்கியம். இது நடந்த பொழுது நான் பிறக்கவே இல்லை. ஆனால் அப்படியும் சுவாமி நம்மாழ்வாரை சொல்வது போல் நம் பையன் என்று என்னையும் அழைத்து என்னையும் மதித்து இன்று கூப்பிட்டு பேச அழைத்ததற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜன். சுவாமி மதுரையில் 1970 முதல் காலட்சேபங்களும் உபன்யாசங்களும் ராமானுஜ கூடத்திலே பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் முதல் அந்த கோஷ்டியிலே அன்வயித்த பெருமை இப்பொழுது நம்முடைய மைதிலி மாதவாச்சார பங்காருக்கு உள்ளது. அவரை தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பேசும்படி அன்போடு அழைக்கின்றோம். சொல்கிறேன், அநேகமாக 5 மணி நேரம் கொடுத்தா அடையன் வந்து சுவாமியை பற்றி பேசுவேன். இப்போ 5 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. முதல்ல 1980களில் தான் சுவாமி அடையனுக்கு பரிச்சயமானார். சுபத்ரா அம்மங்கார் திருக்கோவிலூரில் இப்போ வர்த்தமான சுவாமியோட திருத்தாயா, அவளும் நாங்களும் ஒரே கிரகத்தில் ஒன்றா வளர்ந்தவா. நாங்கள் ஒரே குடும்பமாக இருந்தவா. நாங்கள் 2 பேரும் ஒரு தடவை கூடலழகர் கோவிலில் போய் சுவாமியோட திருப்பாவை காலக்ஷேபம் கேட்டதும், திருப்பாவைக்கு இவ்வளவு அழகாக சொல்ல முடியுமான்னு அவ்வளோ அப்படியே மக்னமாயிட்டோம். அவரோட காலக்ஷேபத்தை கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஒரு ஊற்று வந்தது எங்களுக்கு அருளிச்செயல் மேலே. அப்படியே வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்திருந்தேன், அவ்வளவுதான். பெற்றோர்கள்லாம் நித்தியானுசந்தானம் சேவிக்கிற வழக்கம் உண்டுனால அவள் சத்தமாக சேவித்து அது ஒன்று தான் அப்படியே எனக்கு பரிச்சயமே தவிர, அதை தவிர வேறு எதுவுமே தெரியாமல் இருந்தோம். சுவாமியோட காலக்ஷேபம் கேட்டு தான்
அதில் ஒரு ஊற்றம் வந்தது. அதுக்கப்புறம் வானமாமலை நம்பிராமன் சுவாமி அவர்கிட்டக்க நாங்கள் வந்து சந்தை சொல்லிட்டோம். அங்கே அப்படியே பாசுரம் ஆயிண்டே இருக்கும். ஒரு புறம் சுவாமியோட வியாக்கியானம் ஆயிண்டே இருக்கும். அப்படி வளர்ந்தோம் நாங்கள். சுவாமியை நினைக்காத நாளே கிடையாது. 1980லேருந்து அந்த மாதிரி. இப்போ சுவாமி கண்ணன் சுவாமி வந்து அடையனா சுவாமியோட போன யாத்திரை பற்றி சொல்ல சொன்னார். அதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியும் ஒன்று அடையனுக்கு ஒரு சௌபகுமத்தம் என்னன்னாக்கா, அடையன் குடும்பத்தில் இப்போ இருக்கிறது சுவாமியை சேவிக்கிறது 5வது தலைமுறை. அடையன் பாட்டி சுவாமிக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எங்களோட காலக்ஷேபத்திலலாம் இருந்திருக்கா. அடையன் தாயார் தகப்பனார், அடையன் குமாரத்திகள், இப்போ பேத்தி பேரங்க 5 தலைமுறை சுவாமியை வந்து சேவிச்சிருக்கோம். இன்னும் என் பேரன் பேத்திக்கு கல்யாணம் ஆகி அவள் குழந்தைகளும் சுவாமியை ஆசிரியக்கணும், அந்த அளவுக்கு சுவாமி திடகாத்திரமாக இருக்கணும்னு நம்ம மனவாள மாமனிகளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுவாமியோட யாத்திரைங்கிறது ரொம்ப வருஷமாக அவர் பண்ணிட்டு அந்த 80க்கு அப்புறம் உள்ள யாத்திரையே நிறைய நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அப்புறம் 1990 எனக்கு விவாகம் ஆச்சு. அதுக்கப்புறமும் சுவாமியோட நிறைய யாத்திரைகள் போயிருந்திருக்கோம். அப்போ வந்து அடியன் பர்த்தாவும் உபன்யாசகருங்கிறதுனால அந்த மலையாள திவ்யதேசங்கள்லாம் போன அனுபவம்லாம் இன்னும் கூட மறக்காது. 2 பேரும் சேர்ந்து போட்டி போட்டுண்டு சாதிப்பா. அப்போ வந்தவாள்லாம் பாக்யசாலிகள் தான். அதுக்கப்புறம் 2004 ஸ்ரீதர் சுவாமி, சித்ரா அம்மங்கார் அவளும் எங்களோட வந்தால் சுவாமியும் எழுந்தருளியனா பத்ரிகாசிரம யாத்திரை போனோம். அப்போவும் லேண்ட்ஸ்லைட் ஆகி ஜோஷிமட்டில் நாங்கள் 3 நாள் தங்குற மாதிரி ஆயிடுது. அந்த 3 நாளும் பெருமாளை சேவிக்கல. ஆனால் சுவாமியோட காலக்ஷேபம் அடையன் பர்த்தா 2 பேரும் சேர்ந்து அந்த திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களை மொத்தமும் அப்படியே ரோடுக்கு போவோம், லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கும், உள்ளே வருவோம், சாப்பாடு பாட்டுக்கு தயாராக இருக்கும், சாப்பிடுவோம். அந்த திருப்பிரிதின்ற திவ்யதேசத்து வாசல்லையே உட்காந்து சுவாமி சாதித்தது ஒரு கடல். அந்த மாதிரி அவ்வளவு அனுபவம் கிடச்சிருக்கு எங்களுக்கு. அப்புறம் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வரேன். சுவாமி வந்து அகில பாரத ஸ்ரீ வைஷ்ணவ மகாசபை அப்படின்றதுக்கு இருந்த இன்னொரு சுவாமி கூட சாதித்தார். அது ஆரம்பிக்கும் போதே அடையன்லாம் இருந்தேன். அது அடையனை கூட அவர் மெம்பராக சேர்த்துருந்தார். அந்த சபாலையும் ஐக்கிய வைஷ்ணவ சபைன்னு இன்னொன்று உண்டு, அதுலேயும் சுவாமி தலைவராக இருந்தார். அது ரெண்டும் அவ்வளவு பிரமாதமாக சுவாமியோட தலைமையில் நடந்துட்டு இருந்தது. அந்த அகில பாரத வைஷ்ணவ மகாசபைன்றதோட கிளையில் வந்து மதுரை கிளையில் சுவாமி வைகுண்ட ஏகாதசியும் போது பாத யாத்திரை போவோம். நாங்கள் மதுரை பஸ் ஸ்டாண்டிலேருந்து ஆரம்பித்து சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச திவ்யதேசமான திருமூகூர் ஆப்தன், அதை பற்றி நிறைய உபன்யாசம் சாதிச்சிருக்கார். தாழ்த்தாமரை பாசுரம்லாம் சுவாமிகிட்ட தான் கேட்கணும், வியாக்கியானம்லாம். அப்பேற்பட்ட திவ்யதேசத்துக்கு நாங்கள்லாம் போவோம், பாத யாத்திரையாக போவோம். வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதாரம் வீதி வீதியாக துள்ளிண்டு அருளி செயலுக்கும் ராகம் போட்டுண்டு ஹரிநாம கீர்த்தனமும் பண்ணிட்டு நாங்கள் பல வருஷங்கள் பாத யாத்திரையாக நாங்கள் அங்கேயும் பயணிச்சிருக்கோம். அதையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரி சுவாமி பழகிற விதம், வயசுக்கு தகுந்த மாதிரி எப்படி பழகுவார், அது எல்லாமே சுவாமிகிட்ட தான் கற்றுக்கணும். 1 இன்ச்சு அந்தண்ட நகர மாட்டார். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எவ்வளவு சௌலபியம், அது எல்லாம் சுவாமிகிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கணும். என்ன சொல்கிறதுனே தெரியல. அடி எனக்கு ஒரு 5 மணி நேரம் கொடுத்தா நிதானமாக ஒன்றுன்னா சொல்லுவேன். இன்னும் எவ்வளவோ சொல்லணும், சுவாமியை பற்றி எவ்வளவோ இது பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் டைம் இல்லாதனால 5 நிமிஷம்னு சொன்னதுனால ரொம்ப சுருக்கின்ட்டேன். ஒரு 15 வருஷம் முன்னாடி அடியன் குமாரத்திகள் வந்து திருப்பாவை உபன்யாசம் பண்ணார் ராஜ் டிவியில். சுவாமி டெய்லி ஃபோன் பண்ணிடுவார் அடியனுக்கு. அதை கேட்டுட்டு இன்னைக்கு இது சொன்னால் இன்னும் ஒரு 2 கருத்து சொல்லுவார், இது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சௌலபியமானவர். சுவாமிக்கு என்ன ரொம்ப ஆசைன்னாக்கா அடியனை உபன்யாசம் பண்ண வைக்கணும் அப்படின்னு 80கள்லேயே ரொம்ப பிரயத்தனப்பட்டார். அதேனோ பகவத் சங்கல்பம் ஆகலை. அவரோட ஆசீர்வாதம் தான் இப்போ அடியன் குமாரத்திகள் 2 பேரும் ரொம்ப நாளாக பண்ணின்னு இருக்கா. அதுலேயும் அடியனுக்கு ரொம்ப பெருமை. அது சுவாமியோட கிருப்பையினால தான் அவள் பண்ணுறானே அடியன் சொல்லுவேன். சுவாமி இப்போ கிட்டத்தில் அடியனுடைய பெரிய குமாரத்தி ராமாயணம் சொல்லின்னு இருந்தா. அது சுவாமி கேட்டுட்டு அவளுக்கு சொல்லின் செல்வின்னு பட்டம் கொடுத்துருக்காரு. அதை தான் ரொம்ப பெருமையாக ரொம்ப பெரிய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். வேறு என்னெல்லாமோ அவார்டு வந்திருக்கு, அதெல்லாம் விட சுவாமி திருச்செவி சேர்த்துட்டும் அந்த சொல்லின் செல்வின்னு அவரை
அருளினது தான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறோம். அடியனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் சுவாமி, சித்ராமங்கா, ஜெயந்திகா, கண்ணன் சுவாமி இவெல்லாம் சுருக்கமாக பேசுங்கன்னதுனால முடிக்கிறேன். இல்லாட்டா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சுவாமியை பற்றி சொல்கிறதுக்கு. அதனால் அடியனத்தோடு நிறைவு அடியன். எல்லாரும் சொன்னார். இப்போ பாப்புலரான புஸ்தகம். அது உருவாத காலத்தில் பல ஊர்களுக்கு நேர்லேயே சென்று அந்த ஊரை பற்றின செய்திகள்லாம் சொல்லி கொடுத்த மதன் அவர் வந்திருக்கார். அவர் ரொம்ப பாராட்டத்தக்கவர். அந்த புஸ்தகத்தில் எழுதக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கு மலையாளத்தில் உள்ள தேசங்களுக்கு பூரா நேரில் போய் பார்த்து அந்த செய்திகள்லாம் திரட்டி கொண்டு வந்து சுவாமிக்கு சொல்லி அதெல்லாம் எழுதினார் சுவாமி. அதை கேட்டு அப்பேற்பட்டவர். அவரெல்லாம் எப்படி சொல்கிறது தெரியல. ஒவ்வொருத்தரும் நாங்கள் பார்க்குற போதெல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடையும் நான் அவ்வளோ பழகியிருக்கேன் எங்கள் ஃபேமிலிஸ். அதனால் அவள்லாம் வந்து சிறப்பிச்சது எங்கள் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக சுவாமியுடைய கொள்ளு பேத்தி சீனிகா ரகுநாதன் அந்த மன்னூர்கள் மணவாள மாமனின் புத்தகத்திலிருந்து ஒரு காட்சியை உங்களுக்கு வழங்க இருக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. அடியேன் ஸ்ரீனிகா ரகுநாதன் அடியார்களுக்கு அடிவீழ்ச்சி விண்ணப்பம். இன்று அடியேனுடைய கொள்ளு தாத்தா கலையிலங்கு மொழியாளர் மதுரை பேராசிரியர் முனைவர் அரங்கராஜன் சுவாமி எழுதியுள்ள மன்னு புகழ் மணவாள மாமுனிவன் என்ற புத்தகத்திலிருந்து வானாதிராயனை பற்றி ஒரு சரித்திர காட்சி. இன்று மதுரை மாநகரத்திலிருந்து இத்தனை பாகவதோத்தமர்கள் இங்கு கூடியிருக்கிறீர்கள். இந்த அரங்கமே திருவிழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இதே போல அன்றும் மதுரை மாநகரமே திருவிழாக்கோலம் பூண்டிருந்தது. காரணம், நம் சுவாமி மணவாள மாமுனிகள் ஆழ்வார் திருநகருக்கு செல்லும் வழியில் 3 தினங்கள் மாமதுரையில் எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது கூடலழகரை சேவிக்க சென்றார். பல்தாண்டு 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 பல்தாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தின் தோள் மணிவண்ணாகும் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று சிஷ்யர்கள் புடை சூழ மதுரவல்லி சமேத ஸ்ரீ வியூக சுந்தரராஜ பெருமாளை மங்களாசாசனம் செய்தார். அன்று எங்கு பார்த்தாலும் 12 திருமண் காப்புகள், ஒரே பரபரப்பு. இத்தனைக்கும் நடுவில் திடீரென்று குதிரை காவலர்கள் நுழைந்தார்கள். எல்லோருக்கும் திகைப்பு, மனதில் கேள்விக்குறி. என்ன நடக்கிறது? அப்பொழுது கட்டியங்கள் ஒலித்தன. தென்னவர் காவலன், வேதியர் காவலன், புவனேக வீரன், சமர கோலாகலன் என்று கட்டியங்கள் ஒலிக்க வந்து நின்றான். திருமாலிருஞ்சோலி நின்றான் மாவலி வானாதிராயன். மன்னனே மாமுனிகளை ஆசிரிக்க வந்து நின்றான். அப்பேற்பட்டது நம் பெரியஜீயரின் பெருமை. பெரியஜீயரும் அவருக்கு விசேஷ கடாட்சம் செய்து திருவிலச்சினை முதலிய பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து ஆட்கொண்டார். மறுநாள் நள்ளிரவு சுவாமி மணவாள மாமுனிகள் திருப்புல்லானி திவ்ய தேசத்துக்கு சென்று திருப்புல்லானி திவ்ய தேச பெருமாளை மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டார். அப்பொழுது ஆச்சாரியருக்கு மிக உயர்ந்த மணிப்பல்லக்கை சமர்ப்பித்திருந்தான் வானாதிராயன். பெரியஜீயரும் அதில் ஏறி அருளி புறப்பட்டார். அன்றோ எங்கும் மூடுபனி. சிஷ்யர்கள் ஆடையிட்டு திருப்பல்லக்கை குக்கூடல் இட்டார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீபாதம் தாங்கின வேஷத்தோடு எழுந்தருளினார்கள். அவர்களோடு தோள் கொடுத்தது யார் தெரியுமா? வானாதிராயன் தான். ஆச்சாரிய கைங்கரியத்தில் அவ்வளவு ஊற்றம். இதுவோ பெரியஜீயருக்கு தெரியாது. இரவெல்லாம் தோள் கொடுத்தான். 2 காத வழி போயிருப்பார்கள். மறுநாள் விடிய ஆரம்பித்து விட்டது. பொழுது நன்றாகவே புலர்ந்தது. சுவாமி மணவாள மாமுனிகளும் அனுஷ்டானத்திற்காக திருப்பல்லக்கிலிருந்து கீழே இறங்கினார். அப்பொழுது ஸ்ரீபாதம் தாங்கின வேஷத்தோடே வந்த வானாதிராயன்
பெரியஜியரின் திருவடிகளில் விழுந்து சேவித்தான். அப்பொழுது பெரியஜியர், நீர் இப்படி செய்தீரே என்று ஆச்சரியப்பட்டார். அன்றைக்கு பெரியஜியர் அனுஷ்டானத்திற்காக இறங்கிய இடம்தான் முத்தரசன் என்கிற கிராமம். வானாதிராயனும், சுவாமி தேவரி இந்த கிராமத்தை அங்கீகரித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பெரியஜியரும் அந்த கிராமத்திற்கு அழகிய மணவாளநல்லூர் என்ற பெயரை சூட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு மடப்பள்ளிக்கு அடுக்களை புறமாக சமர்ப்பித்தார். நம் வானாதிராயன் என்ன சாதாரண பரம்பரையில் வந்தவனா? இல்லை இல்லை, மகாபலி சக்கரவர்த்தியின் பரம்பரையில் வந்தவன். அதே பரம்பரையில் வந்தவர்தான் நம் பிள்ளை உரங்கா வில்லிதாசரும். அவரோ ராமானுஜ ஸ்பர்ஷவேதி என்று போற்றப் பெற்றவர். அப்பொழுது வானாதிராயனின் ஆச்சாரிய பிரதிபத்தியை சொல்லவும் வேண்டுமா? சுவாமி மணவாள மாமுனிகளின் நியமனத்தால் வானாதிராயன் நிறைய கைங்கரியங்களை செய்திருக்கிறான். ஆனால் நேரக்குறைவின் காரணமாக ஒரு சிறு திருப்பணிகளை மட்டும் சொல்கிறேன். இதுவோ ஆடி மாதம் ஆண்டாளின் ஆடி உற்சவத்திற்காக மாங்குளம் என்ற ஒரு கிராமத்தையே சமர்ப்பித்திருக்கிறார். வானாதிராயனின் மனைவி பட்டத்தரசி ஸ்ரீரங்க நாயக்கியார். அவளும் அவனுக்கு சளைத்தவள் இல்லை. ஆண்டாளின் பொன்னூஞ்சல் உற்சவத்திற்காக சுந்தரத்தோழநல்லூர் என்ற ஒரு கிராமத்தையே சமர்ப்பித்திருக்கிறார். இதையெல்லாம் விட ஒரு ஆச்சரியமான செய்தி. பொதுவாகவே கல்வெட்டுகள் ஸ்வஸ்திஷி என்றுதான் தொடங்கும். ஆனால் வானாதிராயனின் திருமயம்பட்ட சேவலூர் கல்வெட்டோ அழகர் திருவுள்ளம் என்றுதான் தொடங்குகிறது. அவனுடைய காஞ்சிபுரம் கல்வெட்டோ அழகர் திருவுள்ளம் என்றுதான் முடிகிறது. அழகரின் மேல் அவ்வளவு பக்தி. நம் அரங்கராஜன் சுவாமியை போலவே அன்றோ ராமானுஜருக்கு ஒரு பிள்ளை உரங்கா வில்லிதாசர். இன்று சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு ஒரு வானாதிராயன். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். அரங்கராஜன் சுவாமி மதுரையில் எழுந்தருளிருந்த பொழுது தமிழ் பேராசிரியராக அவர் மதுரை கல்லூரியிலே பணியாற்றியிருக்கிறார். மதுரையை விட்டு சென்னைக்கு வந்தது சென்னையினுடைய லாபம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். சென்னை பல்கலைக்கழகத்திலே நான் பேராசிரியராக பணியாற்றிய பொழுது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் நடத்தி எங்களுக்கெல்லாம் பெரிய உதவி பண்ணினார். அதற்கு பிறகு நான் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஓய்வு பெற்ற பிற்பாடு சாஸ்திரா பல்கலைக்கழகம் மூலமாக திவ்ய பிரபந்த பாடங்களை நான் பாடத்திட்டமாக வைத்து நடத்த தொடங்கினேன். அப்பொழுதும் சுவாமி என்ன பண்ணினார்னா, அதுக்கும் வருவார் இதுக்கும் வருவார். சென்னை பல்கலைக்கழகத்துக்கும் வருவார், இந்த மதுரை யூனிவர்சிட்டியுடைய அதாவது சாஸ்திரா யூனிவர்சிட்டியுடைய கிளாஸுக்கும் வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுப்பார். இன்றைக்கும் கூட அந்த கிளாஸஸில் நிறைய அவள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருந்தா. இப்போ கூட அதெல்லாம் சாஸ்திரா யூனிவர்சிட்டி கிளாஸஸ் எல்லாம் அதில் நிறைய இருக்கிறது. யாரும் எடுக்காத பாடங்கள்லாம் நிறைய எடுத்திருக்கிறவர். கம்பருடைய சடகோபுரந்தாஜி, அதே மாதிரி அஷ்டப்பிரபந்தம், அதெல்லாம் வேறு யாரும் எடுக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் கிளாஸஸ் எல்லாம் சுவாமி எடுத்திருக்கார். அந்த சுவாமியினுடைய இதுக்கு அடியன் ஒரு சின்ன அடியனுடைய மரியாதையை செலுத்து. கோயிலிருந்தும் ஆசாரி கோயில் மற்ற திவதேசங்களிலிருந்து மாலைகள் வந்திருக்கின்றன. அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அரங்கராஜன் சுவாமி தம்முடைய உரையை ஆற்ற இருக்கிறார். இவ்வளவு நேரம் ரொம்ப எவ்வளவு சொல்கிறது ஸ்பெல் பவுண்டை கேட்டிருந்தேன். அது மாதிரி இந்த மிச்சம் உள்ள நிகழ்ச்சியை இருந்து கேட்டு எங்களை சிறப்பிக்க
வேண்டுமாய் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாலை பிரசாதம். அவருடைய கோயில் பிரசாதம். அடுத்ததாக திருமாவளவனுடைய அழகருடைய பிரசாதம். அடுத்ததாக திருமூலர் ஆத்தர் அவருடைய அந்த பிரசாதம் காட்டப்படுகிறது. அடுத்தது திருக்கோவலூர் நாயனார் அவருடைய பிரசாதத்தை ஈஸ்வரன் கொண்டாடுகிறார். அடுத்ததாக பார்த்தசாரி வெங்கடகிருஷ்ண சுவாமியுடைய சாதம். நண்பர்களே, இங்கே எனக்கு பிரபஞ்சனிக்கும் அடியாத பெருமக்களே, உங்களுடைய இன்பம் கண்டு என் மனம் மிகவும் மகிழ்கிறது. வில்லுலோகாச்சாரியர் சொன்ன ஒரு கதை சொல்லுகிறேன். அது எவ்வளவு ஆழமானது. இந்த நிகழ்ச்சியினால யாருக்கு மனம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது? எனக்கா, உங்களுக்கா? யாருக்கு இந்த நிகழ்ச்சியினால மகிழ்ச்சி ஏற்படுகிறது? பார்த்தசாரதி. பார்த்தசாரதி தான் உங்கள் தமிழ் பார்த்தசாரதி. இவ்வளவு கூட்டத்தை அன்பர்களை பார்த்த ஒரு சாரதியாக அவர் இருக்கிறார். அவருக்கு இந்த கூட்ட நிகழ்ச்சியினாலே அளவு கடந்த அபரிமிதமான மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதை சொன்னவர் வில்லுலோகாச்சாரியர் ஒரு கதை சொல்றார். திருவரங்கத்திலிருந்து சுவாமி மனோசர பட்டரும் நஞ்சியரும் திருவட யாத்திரை, அதாவது திருப்பல்லாண்டுக்கு யாத்திரை போகலாம், திருவட யாத்திரை போகணும்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஏற்பட்ட உடனே புறப்படணும். நாளை அது நாளை நின்று ஆயிடும், அது கடந்து போயிடும். இருவருமாக யாரும் துணை இல்லாமல் நஞ்சியரும் பட்டரும், பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர், வயசுல மூத்தவர் சன்னியாசி, இந்த ரெண்டு பேருமாக திருவரங்கத்திலிருந்து திருப்பல்லாண்டு நோக்கி புறப்படுகிறார். எதையும் அவர் எதிர்பார்க்கல, இந்த வேலை பொறுத்தார். பல நாட்கள் நடந்து காரைக்குடின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பக்கத்தில் பாதிரிக்குடியில் ஒரு ஊர் நான் போயிருக்கேன். பெரிய பாதிரி மரங்கள் நிறைய இருப்பாங்க, அடர்ந்து. அதன் வழியாக போய் மாதாமதுரை போய் பரமக்குடி போய் திருப்பலாண்டு போகணும். திருவண்ணபவன் பழைய காலத்தில் இவ்விதமாக நடந்தே போகிறார். பாதிரிக்குடி நெருங்கிற போது மழை வந்தது. திடீரென்று மழை வந்த உடனே எங்கே ஒதுங்கலாம், எங்கேயே தங்க வேண்டுது என்பது இருவேரும் பார்த்த உடனே ஒரு இடத்துல ஒரு குடிசை தெரிகிறது. விளக்கு மிருக்கு எரியுது. சரி, அங்கே போவோம் என்று பக்தரும் நஞ்சியருமாக அந்த குடிசை நோக்கி போகிறார். ஒரே குடிசை, உள்ளே இருந்து ஒரு வேட்டுவர் மனைவி. ஐயமார்கள்லாம் வந்திருக்காங்களே, பெரியவர்கள்லாம் வந்திருக்காங்களே பதவி நடந்து சந்தோஷத்தோட அந்த வாசலில் வந்து கட்டளை போடுறாங்க.
கடவுளுக்கு ஒரு கயத்து கட்ட போட்டு சுவாமி தலைவர் எல்லாரும் உட்காரணும் அப்படிங்கிற மழை நேசம் பெய்து கொண்டிருக்கு. பதறான், சந்தோஷப்படுறான். இந்த ஒரு காட்டில் இவ்வளவு பெரிய அடர்ந்த காட்டில் எங்கேயோ 2 பேர் வந்திருக்காங்க. 12 திருவங்காப்புகளோட பார்க்கறதுக்கு பரசமான திருமேனியோட நம்முடைய குடியை நோக்கி வந்திருக்கிறாரு. தோஷம் இருக்கு. எங்கே உள்ள கணவன் கேட்குறது? அவர் வேட்டைக்கு போயிருக்கார். திரும்பி பார்த்தா வேட்டுவன் வருகிறான், வேட்டையாடி வரான். வந்தபோது கையில் ஒரு முயல் குட்டியை பிடிச்சி வரான். ஒரு கூட்டில் போட்டு ஒரு முயல் குட்டி, அவனுக்கு அதான் கிடச்சிது. இவர் கேட்கிறார் பக்தர், ஏப்போ காட்டில் உனக்கு ஏதாவது அதிசயமான நிகழ்ச்சி தெரிஞ்சுதான்னு கேட்குறார். யாரும் வேணும்னு அலட்சியம் பண்ணலை பார்க்கணும். அவன் வாக்குலேருந்து ஏதாவது உண்மை தெரியாதா? என்னப்பா காட்டுக்கு போனே, என்ன நடந்ததுன்னு கேட்குறேன். சாமி, நான் காட்டுக்கு வேட்டையாட போனேன், மிருகம் கிடைக்கல, சின்ன மொசக்கூட்டி தான் கிடச்சிது. அதை கூந்தலை போட்டு தூக்கிட்டு வரேன். என்ன அதிசயம் சாமி! தாய் முயல் நேர வந்து என் முந்தாவை வந்து சேமிக்கிறது. தாய் முயல் 2 காலையும் நீட்டி சேமிக்கிறான். ஆச்சரியமா. உடனே பக்தர் கேட்குறான், நெஞ்சீரை பார்த்தீங்கன்னா சரணாகதி தர்மத்தை பார்த்தீங்கன்னா, அவன் சரணாகதி தர்மத்தை அவன் அறிஞ்சானா? ஆனால் தர்மமும் இருக்கு பாருங்க. அது வந்து அந்த முயல் கும்பிட்ட உடனே இந்த பூச்சி அவுத்து விட்டாங்க. ஒரு சாமானியமான வேடனுக்கு இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த பெண்பிள்ளை வந்து உபசாரம் பண்ணி சொல்றார். அதுக்கு மேல நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்றார். பட்டர் பெருமானே பார்த்தீரா, நம்முடைய இடத்துல 2 பேர் வந்திருக்கான்னு எந்த சந்தோஷம். அப்ப திருமணங்கள் பிராகாரத்தில் இருக்கிறவர்களிடத்துல எந்த சந்தோஷமா இருப்பாரு. அதனாலதான் உற்சவமாக பெருமாள் பார்க்க வராது. உற்சவத்தில் எல்லாரும் எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து இருக்காரு, இடம் படிச்சிருக்காரு, இவளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமான்னு உங்களை பார்க்க வருகிறார்களே, நீங்கள் பார்க்கறது வரல. உங்களை பார்க்கத்தான் உற்சவ கடைசி சாந்தியில் நானும் வரேன். இதை சொல்கிறார் பக்தர் நெஞ்சியை பார்த்துதான். அப்போ எப்படி இருப்பார்? திவ்யதேசங்களில் ஒரு இடம் கிடைச்சிருமா? ஒரு பிராகாரத்தில் இடம் கிடைச்சி இந்த பாகத்துக்கு வர அது 5 பெருவாள் எத்தனை தரம் வர, எத்தனை ஏகாதசி, எத்தனை உற்சவங்கள் இவ்வளோ இருக்கா வரான்னா, நீங்கள்னா எல்லாத்தையும் விட்டு எங்கேயோ ஒரு 70வது மாடியில் போய் குடியிருக்காம இந்த சுற்றுச்சூழல் இந்த பிராகாரத்தில் வந்து நீங்கள் இருக்கிறீர்களே, என்ன சந்தோஷம் இருக்கு. அதுக்காக தான் 9 தடவை உங்களை பார்க்க வராது. அதனால போய் பார்க்கணும். நாம் பார்க்கறதுன்னா இஷ்டம் போகலாம். ஆனால் அவன் பார்க்கறதுனால எம்பெருமான அப்படி சந்தோஷமாக பார்க்க. அப்போ தன்னுடைய பிராகாரங்களை சுற்றி இருக்கிறவாடத்தில் எவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு பேர் கூடியிருந்தால் எவ்வளவு சந்தோஷம் இருக்கவர்கள். இத்தனை பேர் கூடியிருக்கிறவர் எம்பெருமானுக்கு எவ்வளவு சந்தோஷம் கூடியிருக்கும். நம்பிள்ளை இன்னொரு கதை சொல்கிறார். நம்பிள்ளை உபன்யாசம் பண்ணுறார், காலக்ஷேபம் சொல்கிறார். எல்லாருக்கும் கூட்டமாக இருக்காதா? இந்த காலத்தில் 10 20 நாள் கூட்டம் தானே இருக்கா. பக்கத்து வீட்டில் ஒரு இடம், ஒரு பாட்டி ஊற்றி கடை, அவளை வந்து உட்கார்ந்துருக்கான். ஒரு நாள் கேட்குறார் நம்பிள்ளி, அம்மா இடம் போகிறதே சில பேருக்கு, உன் பக்கத்து மனை உன் மனை தானே, அது எழுதிக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து காலக்ஷேபம் கேட்கலாம், அது வேண்டுமேனு கேட்குறேன். அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த பாட்டு சொல்கிறேன், என்ன இருக்கு, நீ சாமானியம் அடிக்கடைஞ்சி ஒரு சதுரடி ஒரு கடை சொன்னோம், இது யாரும் திருவரங்கத்தில் கிடச்சிருமா? அடி கடைஞ்சி வரும், எப்படி நான் கொடுப்பேன்னு கேட்குறேன். கிருப்பப்பட்டம்மா இத்தனை பேர் இடம் வேணும், சரி இன்னொரு பட்டியில் இந்த இடத்த நான் கொடுத்துட்றேன், பரமலயத்தில் இடம் வாங்கி கொடுப்பேன்னு. வைகுண்டத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா? வாங்கி கொடுக்குறார், எழுதி கொடுக்குறாரு. நம்பிக்கை எழுதி கொடுக்கிறார். இத்தனை அடியார்கள் பாகவதோத்தர்கள்
கூடியிருந்து காலட்சேபங்கள் கேட்டு பகவத் விஷயம் கேட்டு இடம் கொடுத்த இந்த மூதாட்டிக்கு பெரிய பெருமாள் பரமத்தில் இடம் கொடுப்பான், இடம் கொடுக்க கடவன் ஓலை எழுதி விட்டார். மறுநாள் இந்த கடை போய் பெருமாளத்தில் கிட்ட போய் அச்சகத்தை கொடுக்குறான், அந்த ஓலையை கொடுக்குறான். அந்த ஓலை பெருமாள் திருமணியில் வச்ச உடனே அது திருமணிக்கு போயிடும். அடுத்த க்ஷணம் இவர் பிராணம் பெற்று இந்த கிழவி பருவம் போயிட்டான். தன்னுடைய சுற்றுச்சூழல்கள் இவ்வளவே கூடினால் எந்த சந்தோஷம், இந்த சந்தோஷம் எனக்கு கொண்டு பங்கு இல்லை, எங்களுக்கெல்லாம் இல்லை. பெருமாள் பார்த்துட்டே இருக்க, இன்னைக்கு இத்தனை திருவாரூர் யாரு பார்த்துமா, நீ பார்த்துட முடியுமா? எத்தனை அரசியல் கூட்டங்கள், எத்தனை கோஷங்கள் எல்லாம் போகிற காலத்தில் இத்தனை பேர் என் கண்ணில், எத்தனை திருவிழாவங்கள் நெத்தியில் என் கண்களில் படுறது, எத்தனை பேர் வந்திருக்கீர்கள். எங்கேயோ மதுரை எங்கே இருக்கு, அதுக்கு மேல் திருவாரூர் மலை எங்கே இருக்கு, திருவாரூர் சோழ மலை என்றே என்ன திருவாரூர் வந்து என்ன நிலைய போகின்றான். நம்மாழ்வார் சொல்றார், இந்த மனசை கூட உருக்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் ஒரு முறை சொன்னேன், அண்ணா கிருஷ்ண பிள்ளைங்க உபன்யாசம் போது முதல்ல என்னை கூட்டி ஏதாவது பாசுரம் சொல்ல சொல்வேன். தற்செயலாக இந்த பாசுரத்தை சொன்னேன், திருமாலின் சோழமலை என்று என்ன திருமால் வந்து நெஞ்சிலே போகான உடனே மூச்சை கீழ் விட்டேன், அப்படியே மயங்கிட்டேன். அப்ப இந்த பெருமாள் திருவாரூர் பெருமாள் உற்சவம் நடந்துட்டு இருக்கு, ஆடி மாதம். நெஞ்ச நெகிழ்க்கிறது. நான் எத்தனையோ உபன்யாசம் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதிகமாக நான் மனசில் கொண்டிருப்பது இறங்கினார் பாருங்க, ஆத்திர பார்க்கணுமே, கோடி கண் வேணுமே. அந்த குதிரை இறங்கி வரும்போது ஒரு வருஷம் எனக்கு ரன்னிங் காமெண்ட்ரி கொடுக்க சொன்னான். அந்த பிரிட்ஜில் மேலே இருந்து அந்த குதிரையை பார்த்து, குதிரையை மட்டும் 10 நிமிஷம் வரலாம், 12 நிமிஷம் பார்க்கும். அந்த குதிரையை மேலே முழிச்சு பார்க்கறது, பெருமாள் பத்திரமா இருக்காரா, ஒழுங்காக இருக்காரான்னு பார்க்கறது. இந்த கண் மேலே மூழ்கி இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த குதிரை 2 பக்கம் சங்க சக்கரங்கள் கொஞ்சம் சமாசனான குதிரை, இந்த வாகனம் சங்க சக்கரங்கள் இருக்கும், பயந்து பார்த்துட்டே இருக்கும். அந்த அர்ச்சகர் இரவு பதிவோடு இருக்கார் பாருங்க. இது சாமானிய எங்களுடைய பக்தி விஸ்வாசம் கூட நமக்கு வெளியே 4 பட்டம் பதவிகள் வாங்கி உத்தியோகங்கள் இருக்கும், நமக்கு இல்லையே. அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் இருந்து அந்த பெருமாளுக்கு அவன் கூட இருக்கிறதால் எவ்வளவு பிரீத்தி அவர்கள் உண்டாக பாருங்க, எவ்வளவு பிரீத்தி உண்டாரு. பெருமாளுக்கு வேறுங்கிறதுக்காக தண்ணியை பீச்சு அடிக்கிறோம். பிரிட்டிஷ் பீரியடில் நடந்த கதை அது. பிரிட்டிஷ் பீரியடில் யாரும் கேஸ் போட்டு தண்ணியெல்லாம் கண்ட தண்ணியை சாமி மேலே அடிக்கலாம் அப்படின்னா கோர்ட்டில் போய் ஜட்ஜ்மெண்ட் ஆகி நிறுத்திவிட்டான். அன்றைக்கி நிறுத்திட்டான், அந்த வருஷம் நிறுத்திட்டான். நிறுத்த உடனே அச்சகர் பார்க்குற பெருமாள் திருமையிலிருந்து வேர்வையாக ஒழிட்டான், அப்படியே வேர்வை. அப்புறம் தான் அந்த பிரிட்டிஷ் பீருக்கு அவங்க வந்தவங்க இல்லை நடத்துங்க அப்படின்னு சொன்னால், அச்சாவதாரமாக ஏதோ பிம்பம் தான் விக்கிரகம் தான் அப்படி நினைக்க வேண்டாம். அவர் நம்மோட பேசுகிறார், நம்ம எதிர்பார்க்கிறார். அதனால்தான் இந்த ஒரு குழாம் கூடி நாம் அமைச்சிருக்கோம். நாங்கள் சொல்றதுனால மகிழ்ச்சி அடைகிறேன், அதுக்காக இல்லை. உங்களுக்கு இத்தனை பேரை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அது என்னுடைய குமாரர், என்னுடைய பாட்டுப்பண் எல்லாம் சேர்த்து இது இவ்வளவு பெரிய அமைப்பை உருவாக்கியது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு மிகுந்த சந்தோஷமாக தான் இருக்குது. பேசுகிற எல்லாரும் அவரவர்கள் கருத்துக்களை அஸ்தானமாக சொன்னீர்கள். அதெல்லாம் ஒருவரை இருந்தாலும் அவர் விபதேசங்களை பாதுகாக்கணும், அதை விட்டு போயிடக்கூடாது. தெற்கே எல்லாம் கிராம விபதேசங்கள் எல்லாம் புறட்டு சென்னைக்கு வந்து மாடியில் இருக்கா, 70வது மாடியில். ஏன் விபதேசங்களை விடக்கூடாது? அங்கே இருக்கணும், இருக்க வைக்கணும். அதாவது அப்படி இருக்கணும். அந்த மாதிரி பாதுகாக்க வேண்டிய பொறுமை நமக்கு சேர்ந்தது. விபதேசத்தில் பாதுகாக்கத்தான் 74 சிம்மாசனங்கள் ஏற்பட்டன. அதற்கு பிறகு
அறநிலையத்துறைன்னு வந்து கவர்மெண்ட் வந்த உடனே அவன் ஈவோ வந்த உடனே இவாளால முடியாது. வெளியில் போக முடியாது, நிர்பந்தம் கொடுத்து நிற்க வச்சு பேசணும். உடல் சந்தையில் பெரிய திருவாய்மொழி உள்ள வம்சத்தை நிற்கிறோம், அவர் நிற்க வச்சு பேசுகிறான். நான் என்ன சுவாமி இல்லையா, அவர் பெரிய ஆச்சாரியர்கள் சார், இதெல்லாம் அவனுக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி வந்த உடனே விலகிட்டாலும் மறுபடியும் உள்ளே போந்து ரிலேஷன்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. இல்லைன்னா நான் வைஷ்ணவன் சொல்லிக் கொண்டதுக்கு யோக்கியதை இல்லை. ஏதோ ஒரு கோயிலோடு நான் சேர்ந்து இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதனால் உபதேசங்களை விடக்கூடாது, இது நம்முடைய சொத்து. பெருமாள் அதற்காகவே தானே அச்சாவதாரமாக வந்து காத்திருக்கிறது. உற்சவங்களுக்கு போகணும், சாத்துமுறைகளுக்கு போகணும், பெருமாள் சந்தோஷத்தை உண்டாக்கணும். அந்த முறையில் தான் இன்றைய ஒரு கூட்டமானது அமைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கிற போது எல்லாருக்கும் எப்பெருமான் கிருபையினால எல்லா நன்மைகளும் உண்டாக வேணும், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகணும் என்று நான் பெருமாள் பிரார்த்தித்துக் கொண்டு விடுகிறேன். அடியன் ஸ்ரீனிவாசதாசன். அடியன் பின்னாடி நின்று தான் கேட்டிருந்தேன். அடியன் இங்கே பேசுறதுக்கு பாக்கியம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் அடியனுடைய பெரிய சுவாமி ஆச்சாரிய புருஷர் அடியன் மனத்தில் புகுந்து சுவாமியை பற்றி ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொன்ன தொட்டு அவர்கிட்ட விண்ணப்பிச்சுட்டு வந்து நான் இங்கே உங்களோட பேசுகிறேன். அடியன் வந்து தொழிலில் ஆடிட்டராக இருக்கேன். ரொம்ப பால்யமாக இருக்கும்போது மதுரைக்கு நான் போனோம், ஒரு ஆடிட்டிங் பண்ணணும். நான் வெளியிலலாம் சாப்பிட்றதில்ல. அப்போ அடியனுடைய ஆச்சாரியன் பெரிய சுவாமியை போய் கேட்டேன், நான் போய் ஆகாரம் எடுத்துக்கணும், எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ சுவாமி என்ன சொன்னார்னாக்க, சுவாமி சொன்னது வந்து, அதாவது மதுரையிலே இருந்து கைங்கரியங்களை பல செய்து கொண்டிருக்கும் சுவாமியினுடைய சிஷ்யராகிய அரங்கராஜன் சுவாமி திருமாளிகைக்கு போய் நீ அமுது செய்து வா என்று என்னை பணித்தார். இதை ஏன் இங்கு சொல்கிறேன் என்றால், பலரும் சொன்னார்கள் சுவாமி எனக்கு இது செய்து கொடுத்தார், அந்த காலக்ஷேபம் பண்ணி கொடுத்தார், இதை படி கொடுத்தார் என்று சொன்னார். ஆனால் ஆச்சாரியன் உகந்த சிஷ்யன் என்ற பெயர் அவர் எடுத்திருக்கின்றார். அதை நான் பால்யத்தில் உணர்ந்தேன். இப்போதான் அதுக்கு அர்த்தம் புரியாது எனக்கு. ஆச்சாரியன் உகந்த சிஷ்யன்னா எப்படி பூரத்தாழ்வான எம்பெருமானர் எப்படி கொண்டாடுவாரோ அந்த அளவுக்கு அடியனுடைய ஆச்சாரியன் அவரை கொண்டாடி இருக்கின்றார். அடியனுடைய பெரிய ஆச்சாரியன் மட்டும் இல்லை, அவருடைய திருக்குமாரர் எல்லோரும் சேர்ந்து திருமாளிகையை ஒரு பொக்கிஷமாக அவரை கருதுகின்றோம். அடியன் திருமாளிகைக்கு கைங்கரிகள் செய்வதோடு அடியன் திருமாளிகை சார்பாக சொல்கிறேன். அடியவங்களுக்கு மட்டுமல்ல, வைஷ்ணவர்களுக்கே ஒரு முக்கியமாக இருந்தாலும் எங்களுடைய ஒரு திருமாளிகை சிஷ்யர் என்பதை ஒரு என்ன சொல்றது, அதாவது ஒரு 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 கிரவுன்ல ஃபெதர் இந்த கேப்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி எங்களுக்கு எங்கள் திருமாளிகைக்கு ஒரு பெரிய ஏக்கம்னு தான் நாங்கள் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்தை சொல்லணும். அதாவது ஆச்சாரியன் உகந்த சிஷ்யர் என்பதை தான் திரும்பி மறுபடியும் சொல்லிக்கொண்டு, அடியனுக்கு இருந்த ஒரே அனுபவம் அவர் திருமாளிகையில் போய் நான் சாப்பிட்டது தான். வேற எந்த அனுபவம் அடியனுக்கு கிடையாது. 12 மணி உச்சி வெயிலில் தான் அவருக்கு போகிறேன். அடியனை வாசலில் வந்து காத்திருந்து உள்ள அழைச்சின்னு போய் அவர் எனக்கு சாப்பாடு கொடுத்தார். அவர் அம்மங்கார் அப்போ தான் நான் முதல்ல சாப்பிட்டேன். வெண்டைக்காயில் வந்து ஒரே ஒரு மோர் கூட்டு பண்ணி கொடுத்தார். அது நான் அப்புறமா தான் ஆற்றுல பண்ணேன்னு வச்சுக்கோ. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அடியன் ஸ்ரீனிவாசதாசன். 2 நிமிஷம் தான். இந்த விழாவை வந்து ரொம்ப சுலபமாக வாட்ஸ்அப்பில் தொலைபேசியில் பேசி உங்களோட இது பண்ணி நடத்திட்டோம். 1970, 80களில் எங்கள் அப்பா வந்து ராமானுஜ மிஷன், பிறகு அகில பாரத ஸ்ரீ வைஷ்ணவ சபை, ஐக்கிய வைஷ்ணவ சபை முதல்ல இதெல்லாம் வந்து பெரிய பணியாற்றினார். அது நடந்த விதத்தை நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினோம்னா அது 2 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி பல வாரங்களுக்கு முன்னாடி பேச்சாளர்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு முன்பணம் அனுப்பி அவர் வந்தாருன்னா பஸ் ஸ்டாண்டில் வரவேற்று எங்கேயாவது உட்கார வச்சு புகைவண்டி நிலையத்தில் அழைச்சி வந்து அவசரமாக வந்து அவளுக்கு ஆச்சார தலியையும் ஏற்பாடு பண்ணி, இது மட்டும் போகாது, எல்லா கோயிலையும் தட்டி வைக்கணும். இப்போல்லாம் நம்ம சுலபமாக சொல்கிறோம். ஒவ்வொரு கோயில், வடக்கு மாசி கிருஷ்ணன் கோயிலில் தட்டி வைக்கணும், மதுரபாபாத சுவாமி கோயிலில் தட்டி வைக்கணும், கிருஷ்ணாராய தெப்பக்குளத்தை தட்டி வைக்கணும், அப்புறம்
பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில் தல்லாவரம் அங்கே தட்டி வைக்கணும். திருமோகூர் இதெல்லாம் தட்டி வச்சுட்டாங்கன்னு போய் பார்க்கணும். பிட் நோட்டீஸ் அடிக்கணும், பிட் நோட்டீஸ் விநியோகம் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் ஆட்கள் வருவா. அப்படி பண்ண காலத்தில் அவர் பண்ணபடி நாங்கள் இப்போ நீ வாட்ஸ்அப்பில் இவ்வளோ தூரம் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு எல்லாம் அவர் வந்து ரொம்ப சுலபமாகவும் ஏதாவது பண்ணதுக்கு ஏதுவாக இருந்த முதல்ல வந்து என்னோடய அம்மாவை தான் நான் இது பண்ணோம். என் அம்மா இல்லாட்டினா இவரால் இந்த பணியை பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு நாள் ஒரு உதவியும் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்காம அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது எங்கள் அம்மா தான். அது எல்லாருமே நீங்களே சொன்னாங்க. அதனால் முதல்ல அம்மாவுக்கு நன்றி. அப்புறம் வந்து எனது தந்தையாருக்கு திருவிலைச்சனை, எனக்கும் திருவிலைச்சனை விசாரம் பண்ண பெரியபங்கார் சுவாமி, அவரோட வசீகரமான தோற்றம், கணீர் என்ற குரல் இன்னும் எங்களுக்கு நினைவில் இருக்குது. அடுத்து முதுமுனைவர் எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி, அவரிடம் தலைமை ஏற்கணும்னு சொன்ன உடனே ஒத்துட்டு இந்த ஹாலில் அவரே தான் புக் பண்ணார். எல்லாம் அவரே பண்ணி முடிச்சுட்டு இது பண்ணார். அதனால் அவரோட கைங்கரத்துக்கு தலைவர்களால் கைமாறுகிறேன். அடுத்து எங்களோட சுவாமி சொன்ன உடனே நான் வந்து நடத்துகிற எங்கள் திருமாளிகை ஃபங்க்ஷன் நான் வந்து அவசியம் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காரு. வர்றதுக்கே 2-2.5 மணி நேரம் ஆகுது சென்னைக்கு வர்றதுக்கு. அவரோட கிருப்பையோடு வந்திருக்கா. உங்களுக்கும் அவரோட திருத்தம்பியாருக்கும் எங்களுடைய கிருதজ্ঞதையை தெரிவித்துக் கொள்கிறோம். அடியனுடைய தேகபந்து திருப்புல்லானி சுவாமி அடியனுடைய கிருதজ্ঞதையை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்ததற்கு. நாவல்பாக்கம் சுவாமி, முனைவர் தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி அவர்களுக்கும் நன்றி. பேச யாரெல்லாம் அழைக்கலாம் என்று ஒரு லிஸ்ட்டு போட்டோம். நேரம் நீண்டது, நேரம் கருதி சுருக்கினோம். அதுவுமே இப்போ ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் எக்ஸீட் பண்ணிட்டோம். திருவதி கிருஷ்ணகிருபா ராஜகோபாலன், முனைவர் ஜெகநாத ராமானுதாசர், முகுந்தராஜன், திருக்கோவலூர் ஜெகநாத சுவாமி, வாசுதேவன் சுவாமி, ஸ்ரீ கிருஷ்ணபிரியன், திருமதி முனைவர் கலைவாணி, டிடிவி சுவாமி, கரோட்டி ரங்கசுவாமி, சுஜாதா தேசிகன், ஸ்ரீமதி மைதிலி மாதவாச்சார், சுவாமியின் கொள்ளுப்பேத்தி செல்வி சீனிகா, அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவை செவனே அமைய உதவிய இந்த சபையின் காரியதர்சி திருகுவி விருதராஜியர் மடத்தின் காரியதர்சிக்கு நன்றி. விழா அமைப்பு செய்த திரு ராஜேஷ், வீடியோகிராஃபி செய்த மேப்ஸ் இந்தியா எம்ஏ பார்த்தசாரதி சுவாமி, அவருக்கும் பெரிய நன்றி. அவர் வந்து ஒத்துண்டார். நான் ஒரு கண்டிஷன், நான் எப்போவுமே கைங்கரியம் தான் பண்ணுவேன், ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் பண்ண மாட்டேன், ஒரு பைசா படம் வாங்க மாட்டேன். அப்படி இருந்தால் வந்து வரேன் அப்படின்னார். இப்படி யாராவது கேள்விப்பட்டிருக்கலாம்? அவர் எம்ஏ விஸ்வாமியோட பிரதர், அந்த அளவுக்கு கைங்கரியம் பண்ணுவார். ஆனால் இன்னொரு கண்டிஷனும் போட்டார். அன்றைக்கி வந்து பெருமாள் புறப்பாடு இருக்கக்கூடாது, இருந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னார். அது 2வது கண்டிஷன். அதுக்கப்புறம் தான் ஒத்துண்டார் அவர். ஃபோட்டோகிராஃபர், அவருக்கும் நன்றி. எல்லோருக்கும் உங்களோட உலங்கணிந்து நன்றி. அழைப்புதல் வடிவமைத்த குமாரத்தின் சுஷ்மா, விழா ஃபுல் கோஆர்டினேஷன் செய்தது மனைவி சித்ரா, அனைவருக்கும் நன்றி. திவ்யாரத்து புரவிய மாயக்கூத்தன் கேட்ரிங், அவர்களுக்கும் நன்றி. முதலில் சிறப்பாக அமைய உடன்பணியாற்றிய ஆர்என்ஆர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்று எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையிலிருந்து திரளாக வந்து இந்த பாகவதோத்தவர்களுக்கு உங்களோட திருப்பாதங்களில் என்னோடய பணிவான வணக்கம். மதுரை, ஈரோடு, சேலம் எல்லா திருவத்தக்கூடிய பாகவதர்களுக்கு உங்களுடைய சென்னித்த தூள் தான் எங்களுக்கு முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. அது எங்களுக்கு கிடைச்சா போதும். ரொம்ப நன்றி.